ஒரு நோன்பின் கூலி நமக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி? ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி? சஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன? மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா. அல்லாஹு அக்பர். நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள். நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். எப்படிப்பட்ட மாதம்! 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நன்மையில் விரைபவரை முன்னேறு, தீமையை செய்பவரை குறைத்துக்கொள். இது அதற்குரிய மாதம் அல்ல. குறைத்துக்கொள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். நல்ல கவனிங்க. வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. அல்லாஹு அக்பர். என்ன நற்செய்தி! இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். எந்த இரவெல்லாம்? கடைசி 10 இரவு மட்டுமல்ல, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம், எம் வாழ்வை அல்லாஹ் அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம், அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்துருக்கோம். ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா? கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எதுல சந்தோஷப்படுவோம்? நல்ல ஓய்வு கிடைக்கும், ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும், அதிகமான லீவு கிடைக்கும். இப்படிதானே? நன்மையை அடையப் போகிறோம், நன்மையில் முன்னேறப் போகிறோம், நரக விடுதலையை அடையப் போகிறோம், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா? இவர்கள் யார் தெரியுமா? ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள். என்ன அழுகை அது? மகிழ்ச்சியின் அழுகை. ஆஹா, இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும். நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம். ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள். அடுத்த ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானை அடைவது பாக்கியம், ரமதானை அடைவது கண்ணியம், ரமதானை அடைவது அல்லாஹ்வின் அருள். யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். யார் வீணடித்தார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள். யார் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது. ரமதான் இபாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம். இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம். எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லாஹ் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான். ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில், அல்லாஹ் அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான். ஏன்? ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் தெரியுமா? எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது, ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது. ஏன்? ஹுவலி அனாஜிபி, அது என்னுடையது, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும்
மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும். ஒன்னு நினைச்சுக்கோங்க, மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எம்முடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கம் யாருக்குரிய பூமி? சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த பூமியில் கடுகளவு, ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது. அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம். அதுல என்ன சொர்க்கம் கிடையாது. அப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன், அவன் செய்த பாவங்களால், படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான். எவ்வளவு நாடுறானோ அவ்வளவு கொடுப்பான். ஆனா அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும்.